ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புயல் மற்றும் தொடர் கனமழை எதிரொலி. முக்கிய சுற்றுலா மையங்களில் மக்கள் கூட்டம் குறைவு. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வழங்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். சின்ன காலாப்பட்டில் கடல் சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்ட சாலை, தூண்டில் முள் வளைவு அமைக்க மீனவர்கள் கோரிக்கை. சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் மழை நிவாரணம் வழங்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடல் சீற்றம் மற்றும் தொடர் கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா மையங்களில் மக்கள் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலவிய தித்வா புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு தமிழக பகுதியான வேதாரண்யம் அருகே நிலை கொண்டது. வங்கக்கடல் கரையை நெருங்கியதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு முதலே புதுச்சேரியில் மழை பெய்ய துவங்கியது. அதில் சனிக்கிழமை காலை வரை 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் மழை தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு பின் தீவிரமடைந்தது. இதனால் சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை புதுச்சேரியில் 4.1 சென்டிமீட்டர் அளவிற்கும் பாகூரில் 5.5 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகியது. தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கடல் சீற்றமாக காணப்பட்டது. 10 முதல் 15 அடி உயரத்திற்கு ராட்சச அலைகள் ஆர்ப்பரித்தன. கடல் சீற்றத்தை காண காவல்துறையினரின் தடையை மீறி ஏராளமான இளைஞர்கள் கடற்கரையில் கூடியிருந்தனர். அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். இந்நிலையில் சனிக்கிழமை காலை முதல் தொடர்ந்து மழை பெய்தபடி இருந்ததால் புதுச்சேரி எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலையடுகள் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. தொடர் மழை காரணமாக சுற்றுலா மையங்களான தாவரவியல் பூங்கா மற்றும் நோனாங்குப்பம் படகு குழாம் பாதுகாப்பு கருதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இரவு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய அறிவிப்பை தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை மதுக்கடைகள், பார்கள் மற்றும் சாராய கடைகள் இரவு 8 மணிக்கு மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் மக்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் விதமாக குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்க வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள உருளையன்பேட்டை திடீர் நகர் பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சேரும் சகதியாக சுகாதாரமற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. பாதிக்கப்பட்ட திடீர் நகர் பகுதிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை அழைத்து வந்து காட்டினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு திடீர் நகர் பகுதியில் மக்கள் வசிக்க முடியாத நிலை உள்ளதை விளக்கி கூறினார். மேலும் அவர்களுக்கு மாற்றிடமாக அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் லாம்பர்ட் சரவணன் நகரில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்க கோரிக்கை வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் கோரிக்கையை முதலமைச்சருடன் ஆலோசித்து நிரந்தர தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அப்போது உறுதியளித்தார். அப்போது வட்டாட்சியர் பிருத்திவி, உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இருந்தனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் கடல் சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்ட சாலை காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு குப்பம் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. புயல் காரணமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்து 20 மீட்டருக்கு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதில் இந்த பகுதியில் போடப்பட்ட சாலை அடித்து செல்லப்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் நீடித்தால் சாலை முழுமையாக அடித்து செல்லப்படும் என தெரிகிறது. அதோடு அருகில் உள்ள வீடு மற்றும் உணவகங்களில் முழுமையாக பாதிக்கும் என்ற அச்சம் மீனவர்களிடம் ஏற்பட்டுள்ளது. இங்கு 250 மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது 80க்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். படகு மற்றும் வலைகளை மீனவர்கள் மேடான பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து மழை பெய்தாலோ கடல் சீற்றம் தொடர்ந்தாலோ இந்த படகுகளையும் வலைகளையும் காப்பாற்ற முடியாது என மீனவர்கள் வேதனையுடன் கூறி வருகின்றனர். கடல் அரிப்பை நிரந்தரமாக தடுக்க தூண்டில் முள்விளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழை நிவாரணமாக சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாயும், மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கட்டிட தொழிலாளிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் தொழில் புரிய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாய விளைநிலங்கள் மழைநீர் புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 100 நாள் வேலை முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மீன் விற்பனை செய்யும் பெண்கள் தினசரி வருவாயின்றி சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும், இயற்கை சீற்றம், பெருமழை போன்ற காலங்களில் மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சிவப்பு குடும்ப அட்டைதாரர் குடும்பத்தினருக்கு 10,000 ரூபாயும், மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாயும் மழைக்கால நிவாரணமாக உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்த நிதியில் விவசாயத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 50% கூட இதுவரை செலவு செய்யாமல் உள்ளதாகவும், பல துறைகளில் செலவு செய்யாமல் முடங்கிய நிதியில் இருந்து சுமார் 300 கோடி ரூபாய் மக்களுக்கு நிவாரண உதவியை அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அமைச்சரவை உடனடியாக கூட்டி இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். சிவப்பு நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள சுமார் 2,08,000 குடும்பத்தினருக்கும், மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள சுமார் 1,60,000 குடும்பத்தினருக்கும், ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் பேருக்கு வந்து வைத்துள்ளவர்களுக்கு, ரெட் கார்டு உள்ளவங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவியும், எல்லோ கார்டு வைத்துள்ளவர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண உதவியும் வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேபினெட் கூட்டத்தை உடனடியாக கூட்டி அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். ஏற்கனவே வந்து பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியில விவசாயத்துறை, காட்டிலாக்கா உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல 50% நிதிகள் செலவு செய்யப்படாமலேயே பல துறைகளிலும் தேங்கி இருக்கிறது. அது போன்ற வந்து பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து செலவு செய்யப்படாமல் தேக்க நிலையில் உள்ள அந்த நிதியிலிருந்து சுமார் 300 கோடி ரூபாய் மடைமாற்றம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை வழங்க முதலமைச்சர் அறிவிக்கணும். அதனாலதான் அதுக்கோசரம் வந்து அவர் வந்து கேபினெட் கூட்டத்தை போட்ட சொல்றாரு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நேரில் சென்று சந்தித்து உணவு உள்ளிட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரியில் தித்வா புயல் எதிரொலியால் பலத்த மழை பொழிவை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகர், தாங்கூர் தோட்டம், புதுப்பாளையம் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வீடுகளில் உட்புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர். மழை பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மழை வெள்ளம் பாதித்த மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் தேவையான உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவு உணவு வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் பார்வையிட்ட போது பல ஆண்டு காலமாக மழைக்காலங்களில் பாதிப்பு உள்ளாக்கிய அங்கே அமைந்துள்ள வாய்க்காலை ஒட்டி தனது சொந்த செலவில் மதில் சுவர் அமைத்து மணல் மேடு உருவாக்கி நடவடிக்கை மேற்கொண்டதால் இந்த மழைக்கு அப்பகுதியில் வெள்ள நீர் வராமல் தடுக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த வாய்க்காலை சீரமைத்ததால் அப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதாகவும், அதற்கு கோடி முறை நன்றி கூறினாலும் தகும் என்றும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கோடி கணக்குல நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நிலைமை நாங்க உட்கார்ந்து பிள்ளைங்களை வச்சிருந்தா தண்ணி வந்துருக்கு. இல்லைன்னா ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்போம். எங்கன்னா போய் நின்று இருந்திருப்போம் பிள்ளைங்களை வச்சுக்கணும். டிசம்பருக்கு வந்து சாய்பாபால தண்ணி வந்து கட்டை இல்லை, கட்டை இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறோம். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சோலை நகர் வடக்கு பகுதி மீனவ மக்களோடு சென்று அப்பகுதியில் பாதிப்புக்குள்ளான இடங்களை பார்வையிட்டு தேவையான உதவிகளை செய்து தருவதாக கூறினார். உடன் அப்பகுதி மீனவர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் மக்கள் நீதிமன்றத்தில் 6 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது.
புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமையில் உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதி கோதண்டராஜ், நீதித்துறை சிறப்பு அதிகாரி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் 15 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் 6 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு 4,94,948 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், நிர்வாகிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய பதிவாளர் விஜயா ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளரும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா மதிய உணவு வழங்கினார். புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தித்வா புயல் காரணமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளரும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா அனைவருக்கும் மதிய உணவை நேரில் சென்று வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பட் சரவணன் நகர், பாவாணர் நகர், ஜவஹர் நகர், உழவர்கரை, வயல்வெளி நகர், மூலக்குளம், தக்கக்குட்டை, பிச்சவீரன்பேட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மதிய உணவை வழங்கினார். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை சரண் அறக்கட்டளை சார்பில் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி குரும்பாம்பேட் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை 1/12/2025 காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் அறிவித்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி குரும்பாம்பேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் வரும் திங்கட்கிழமை 1/12/2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை குரும்பாம்பேட் ஹவுசிங் போர்டு காலனி, ஐயங்குட்டி பாளையம், ராகவேந்திரா நகர், சிவசக்தி நகர், சுபாஷ் சந்திரபோஸ் நகர், குரும்பாம்பேட் வில்லேஜ் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் வருடக்கணக்கில் செயல்படும் வரை அரசால் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் சுகாதார செயலர் என்ன செய்கிறார் என்றும், எவ்வளவு துணிச்சலுடன் புதுவையில் செயல்படும் போலி மருந்து தொழிற்சாலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்க சாத்தியமில்லை என்றும், மருந்து தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யும் துறை புதுவையில் செயல்படுகிறதா இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் தரமற்ற மருந்துகள் மற்றும் போலி மருந்துகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகளுக்கும் விநியோகம் செய்து பல கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பும் இல்லாமல் உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதி ஏற்பட்டுள்ளதாகவும், மக்கள் உயிருக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோணுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றால் மத்திய அரசுடன் கைகோர்க்கும் இரட்டை இன்ஜின் ஆட்சி புதுவையில் அமைய வேண்டும் என்று கூறிதான் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் 4 ஆண்டுகளுக்கு மேல் உருண்டோடிவிட்டதாகவும், இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனைகள் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளான கல்வி, வேலைவாய்ப்பு, குடிநீர், சாலை வசதி, சுகாதாரம் அனைத்தும் சீர்கெட்டு போயுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தித்வா புயல் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது குறித்து புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து மோசமான வானிலை மற்றும் தொடர் மழை காரணமாகவும் ஞாயிற்றுக்கிழமையும் புதுச்சேரியிலிருந்து ஐதராபாத், பெங்களூரு இடையே இயங்கி வரும் இண்டிகோ விமான சேவை அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,900 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,890 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புயல் மற்றும் தொடர் கனமழை எதிரொலி. முக்கிய சுற்றுலா மையங்களில் மக்கள் கூட்டம் குறைவு. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வழங்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். சின்ன காலாப்பட்டில் கடல் சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்ட சாலை. தூண்டில் முள் வளைவு அமைக்க மீனவர்கள் கோரிக்கை. சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் மழை நிவாரணம் வழங்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.